இது ஒரு பிஓக்யூ. என்ன கேட்குறாங்கன்னா, எந்த வயசுக்கு மேலே இருக்க ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதியம் தமிழ்நாட்டில் 1000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான ஆன்சர் பாம்பே. 40 வயசுக்கு மேலே. இப்போ 1000 கிடையாது. 2023 மார்ச்லேருந்து 1500. இந்த பேர் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அரவாணைகள்னு சொல்லிட்டு இருந்துச்சு. கலைஞர் தான் 2009 2010 அந்த பேருக்கில் திருநங்கைகள் அப்படின்ட்டு பேர் மாற்றிருப்பார். திருநங்கைகளுக்கான நல வாரியம் முதல்ல இந்தியாவிலே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா தமிழ்நாடு தான். எப்போனா 2008 ஏப்ரல் 15. இந்த ஏப்ரல் 15 தான் திருநங்கைகள் நல தினம் சொல்லிட்டு கொண்டாடிட்டு வரும். அப்புறம் எங்களுக்கான கேஸ் ஒன்று இருக்கும், நால்சா கேஸ்ன்னு சொல்லிட்டு 2016. அந்த கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க, 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால தான் எங்களுக்கு கான்ஸ்டியூஷனில் இருக்க அந்த அடிப்படை உரிமைகள் அதெல்லாம் பொருந்தும். அப்புறம் இப்போ 3ஆம் பாலினத்தவர் திருநங்கைகள்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்படி யார் சர்டிஃபிகேட் கொடுப்பானா, மாவட்ட ஆட்சியர். ஏன்னா அப்படி கொடுத்தா தான் அவங்களுக்கான அந்த பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் எங்களுக்கு திருநங்கைகள் விருது ஒன்று கொடுக்குறாங்க. எப்போலேருந்துன்னா 2020 முதல். அதில் என்ன கொடுப்பாங்க, 1,00,000 காசு, அப்புறம் சர்டிஃபிகேட்டு. அப்புறம் திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்கும். எப்போனா 2019. அதன்படி விதிகள் 2022. இந்த திருநங்கைகள் விருது இருக்குல்ல 2025. அதில் யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா, பொன்னி மற்றும் ரேவதின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ திருநங்கைகளுக்கான்னு சொல்லிட்டு முதல் கணக்கெடுப்பு, திருநங்கைகளுக்கான கணக்கெடுப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2011. அதன்படி அதிக திருநங்கைகள் கொண்ட மாநிலம் எதுன்னா யூபி. இவங்களுக்கான ஒரு இது இருக்கும், அரண் இல்லம் திட்டம் சொல்லிட்டு 2025. இது எதுக்காண்டினா இந்த ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான தங்குமிடம். இது இந்த குரூப் 2A மெயின்ஸ் கேன்சல் பண்ணாங்களே அதில் இருக்கும், அதில் கேட்டாங்க அந்த கொஸ்டின். அப்புறம் தேசிய திருநங்கை கவுன்சில் எப்போனா 2020. அப்புறம் தமிழ்நாடு திருநங்கைகளுக்கான கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க, அது 2025. அப்புறம் இவங்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குல்ல இந்த கவர்மெண்ட் ஜாப்பில், அது எந்த பிரிவுக்கு கீழே வரும்னா எம்பிசிக்கு கீழே வரும்.